அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. மகிமை உமக்கே ஏசையா. மகிமை உமக்கே ஏசையா. மகிமை உமக்கே ஏசையா. மகிமை உமக்கே ஏசையா. இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை வணங்குகிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை வணங்குகிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தந்தை உம்மை வாழ்த்துகிறோம். தந்தையே உம்மை வணங்குகிறோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே இறைவா வாழ்த்துகிறோம். ஆவியே இறைவா வணங்குகிறோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா வாழ்த்துகிறோம். மூவொரு இறைவா வணங்குகிறோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். நற்கருணை நாதரே வாழ்த்துகிறோம். நற்கருணை நாதரே வணங்குகிறோம். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம்.
அப்பா பிதாவே, ஆவியானவரே, இயேசு தெய்வமே, நற்கருணை நாதர், இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். என் உடல் பலவீனங்கள் எல்லாம் தாண்டி தேவரீருடைய மகிமை, உடைய பலம் என்னை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. மாட்சியில் உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, துணையாளரே, என் இரட்சகரே, மீட்பரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை கண்மணி போல பாதுகாக்கிற என் தகப்பனை உம்மை ஆராதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் உள்ளத்தின் அச்சங்களை நீக்கி உம்முடைய புனித தைரியத்தினால் என்னை நிரப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் வேதனைகளையும் என்னுடைய உள்ளத்தினுடைய குமுறல்களையும் மாற்றி நிறைந்த அமைதியை எனக்கு கட்டளையிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் என்னோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை புகழக்கூடிய இந்த நேரத்தை தந்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வமாக, எங்களை ஆட்கொள்கிறவராக எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எல்லா தீமையிலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்தும், எல்லா மரணங்களிலிருந்தும் எங்களை இந்த நாள் வரைக்கும் விடுவித்து காப்பதற்காக நன்றி. குறைவில்லாமல் உணவு தந்ததற்காக நன்றி. இருக்க இடத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, என் கண்ணீரை நீர் காண்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்ணீரை நீர் துடைக்க போவதற்காக நன்றி. என் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தரப்போவதற்காக நன்றி. என்னை பயமுறுத்தவருடைய கைகளிலிருந்து என்னை தப்புவிக்க போவதற்காக நன்றி. என் ஆத்தும பாரத்தை, ஆண்டவரே, என் தாகத்தை தீர்க்க வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை தேடி வந்தவரே, உமக்கு நன்றி. என்னை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்குபவரே, நன்றி. என்னை தோளில் சுமக்கிற என் தகப்பனே, உமக்கு நன்றி. தாயை போல ஆண்டவரே நேசிக்கிற, பாதுகாக்கிற என் தாயுமானவரே, உமக்கு நன்றி அப்பா. என் அம்மாவாய், என் அப்பாவாய், என் சகோதரனாய், நண்பனாய் என்னோடு இருப்பவரே, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, என் உள்மன காயங்களை ஆற்றுகிறவரே, நன்றி. சமாதான கர்த்தரே, உமக்கு நன்றி அப்பா. என் கடந்த காலத்தினுடைய துயரத்தின் நினைவுகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. நடந்தவைகளை மீண்டும் மீண்டும் நான் நினைத்து துக்கப்படாமல் அவற்றை என்னிலிருந்து தூரம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என் பாவங்களை நான் மறுபடியும் நினைவு கூர்ந்து குற்றப்பழிவுணருக்கு போகாதபடி அவற்றை சமுத்திரத்தில் நீர் மூழ்கடித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய முதுகுக்கு பின்பாக அதை தூக்கி எறிந்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய திட்டத்தில் என்னை நீர் இணைத்துக் கொண்டதற்காக நன்றி அப்பா. உம்முடைய திட்டத்திலே என்னை பங்கு பெற செய்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என் ஒவ்வொரு சொல்லிலும், என் ஒவ்வொரு செயலிலும் நீ மகிமை வெளிப்படும்படியாய் செய்ததற்காக நன்றி. என் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்பே அதை நீ ரட்சித்து புனிதப்படுத்தி இருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் கூட என் நாவிலே நீ கட்டுகளை அவிழ்த்து உன்னை துதிக்க வைத்திருப்பதற்காக நன்றி. ஸ்தோத்திர பலி செலுத்தும்படி என் இருதயத்தை நீர் அன்பினாலே பற்றியறி செய்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, துக்கத்தால் நிறைந்திருக்கிற என் இருதயம் நம்பிக்கையால் நீ நிரப்ப போவதற்காக நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த காலம் முழுவதும் என்னை காத்தவரே சுவாமி, கண்ணின்மணி போல என்னை காத்தவரே, ஒரு நொடி பொழுதும் என்னை விட்டு விலகாமல் என்னை சூழ்ந்து நின்று என்னை ரட்சித்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி. உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கிறிஸ்துவில் அன்புமிக்க என் சகோதர சகோதரி, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்கள் கண்களை மூடி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொடும்படியாக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்கள் குடும்பத்தில் வியாதியோடு படுக்கையில் இருக்கிறவர்களை எழுப்பும்படியாக, நாளை தினத்தை எப்படி சமாளிக்க போகிறேன் என்று குழம்பி போய் கடன் பிரச்சனை இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வழிகளை திறக்கும்படியாக, உங்கள் பகைவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகி ஓடும்படியாக, உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா இருளும் கூட ஆண்டவருடைய வெளிச்சத்தினாலே நிர்மூலமாக்கப்படும்படி, உங்கள் சத்துருக்கள், தீமையின் ஆவிகள், பாதாளத்தின் சக்திகள் எல்லாம் சிலுவையின் கீழே சமாதி செய்யப்படும்படி, இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும்படி, உங்கள் குடும்பத்தில் கடவுளுக்கு விரோதமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே அல்லேலூயா என்று துதிப்பீர்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடுவதாக, மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடுவதாக, மகிமையின் வல்லமை எங்களை மூடட்டும் சுவாமி. குணமாக்கும் வல்லமை எங்களை மூடட்டும்.
உடைய அதிசயமான வல்லமைகளை மூடட்டும். ஆச்சரியமானவரை உடைய கிருபைகளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரை தாங்கிக் கொள்ளட்டும். இந்த வழக்கரமைகளை அரவணைத்துக் கொள்ளட்டும். அப்பா நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் கண்ணீரை துடைத்து என்னை அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவரே, நம்பிக்கையை அதிகமாக்கும் ஆண்டவரே. என் கால்வலிகளை சுகப்படுத்தும் சுவாமி. என் சோர்வுகளை சுகமாக்கி எனக்கு சுறுசுறுப்பை தாங்க ஆண்டவரே. இயேசுவே, என்னுடைய நீண்ட கால வியாதியை, குடி பழக்கத்தை, விட்டுவிட முடியாத எல்லா பழக்கங்களிலும் எனக்கு விடுதலை தாங்க சுவாமி. என் குடும்பத்தினுடைய துக்கத்தின் நாட்களை முடிவுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. என் வேதனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வாங்க சுவாமி. உண்மை நம்பி இருக்கிற என்னை வெட்கமுற விடாதே ஆண்டவரே. உண்மையில் இருக்கிற என் விசுவாசம் அதிகமாக்கும் ஆண்டவரே. இரவும் பகலும் உம்மை ஆராதிக்கப்படி கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பெலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பெலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நான் 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 நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா.
Hallelujah. 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 இயேசுவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்த எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும். இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள இருதயமே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஹalleluya. 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 கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இயேசுவின் இதயத்திலிருந்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி சொல்கிறேன். நேற்றைக்கு 27ஆம் தேதி நம்முடைய இயேசுவின் திரு தியான இல்லம் தொடங்கி ஒரு மாதம் கடந்து விட்டது. எல்லா வெள்ளிக்கிழமையும் ஜெபம் நடந்தேறியது. ஒவ்வொரு நாளும் ஆராதனையும் திருப்பலியும் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அவ்வப்போது தங்களுடைய குறைகளை சொல்வதற்காக நோயாளிகளையும் பிரச்சனையில் இருப்பவர்களையும் இங்கு கொண்டு வருகிறார். ஆகவே கடவுளுடைய பிரசனத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக செபிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த தேவாலயத்திற்காக நீங்கள் செபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1 அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து நம்மை விடுவித்துட்டார் இல்லையா? சிலுவையில் நாம் பட வேண்டிய பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஏன் மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அவரை தேவாலயத்தில் கூடி ஒரே குடும்பமாக ஆராதிக்கிறோம். அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக அல்லேலூயா தினமாக அன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இப்பொழுது காசாவில் மக்கள் உணவு பற்றாக்குறைக்காக அல்லாடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அடித்துக்கொண்டு கொஞ்சம் சாப்பாட்டுக்காக சிறு குழந்தைகள் புலம்புவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நிலையை பார்க்கிற பொழுது இன்னொரு தேசம் என்ன நினைக்கும்? நம்ம இப்படி ஆயிடக்கூடாது, அல்லது முன் கோபப்பட்டு நம்ம யுத்தத்திற்கு போய் அடி வாங்கி இவ்வளவு பெரிய நஷ்டத்திற்கு வரக்கூடாது என்று நாம் நினைப்போம் அல்லவா? அதே போலத்தான் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் அனுபவித்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் இயேசுவை மறுதலித்த, அதாவது எனக்கு அவரை தெரியாதுன்னு சொன்ன பேதுரு இப்போ என்ன சொல்றாருன்னா, எனக்குள் இருக்கிற வல்லமையினால் உனக்கு கொடுக்கிறேன், எனக்குள் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன். அப்படி நடக்க முடியாத ஒரு மனுஷனை கையை பிடிச்சு தூக்கி விடுறார். அவனுக்கு சுகம் கிடைக்குது இயேசு அமர்த்தி. ஆகவே விவிலியம் திரும்ப 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 என்ன சொல்லுது? உனக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்துட்டார் இல்லையா? நீ மறுபடியும் திரும்பி பழைய அடிமைத்தனத்திற்கு போயிடாத. நாங்கள் ஆந்திராவில் ஒரு பகுதியில் HIV நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மருத்துவமனை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாட்களில் நல்ல உணவு, நல்ல மருந்து, சூழ்நிலைகள் நல்லா கொடுத்து அவர்கள் சுகத்திற்காக நாங்கள் பார்த்து கொள்வோம். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் திடீர் என்று ஓடிட்டார். மறுபடியும் 15 நாள் கழிச்சு வந்தார். அவர் இங்கே இருந்த பொழுது நல்லா இருந்தார். இந்த 15 நாட்குள்ள மறுபடியும் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப ஒல்லியாயிட்டு வந்தார். எங்கனே போயிட்டு வந்தீங்க? அவர் தலையை கவிழ்ந்து கொண்டார். அப்பொழுது அங்கே இருந்த டாக்டர் சொன்னார், உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு இடத்தை கொடுத்தார், நேரத்துக்கு சாப்பாடு, உயர் ரக மருந்துக்கள், உங்களை அன்பா பார்த்து கொள்கிற பிரதர்ஸ் இத்தனை பேர் இருக்கும் பொழுதும் மறுபடியும் ஏன் நீ பழைய இடத்திற்கே போனாய் பாரு உடம்பை சொல்லும்போது அவர் மறுபடியும் நலிந்து போய் வந்ததை நாங்கள் பார்த்தோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிப்போம். கிறிஸ்து அடிமை நிலையில் இருந்து
நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை எனும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஹalleluya 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 ஹalleluya. பாவம் என்பது ஒரு அடிமைத்தனம். குடி என்பது ஒரு அடிமைத்தனம். விபச்சாரம் என்பது அடிமைத்தனம். பிசாசுக்கு தங்கள் ஆத்துமாவை விற்கிறவர்களை அல்லது பிசாசுக்கு தங்களையே கையளிக்கிறவர்களை அவன் கையிலை கொண்டு கட்டி தன் கையில் அவர்களுடைய வாழ்வை வைத்து அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். பைபிளில் 18 ஆண்டுகளாக ஒரு பெண்ணுக்கு கூன் விழுந்திருந்தது அல்லவா? இயேசு அவளை சுகப்படுத்திய பொழுது மற்றவர்கள் எல்லாம் தடுத்தார்கள். ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது என்றார்கள். இயேசு என்ன சொன்னார்? 18 வருடங்களாக பிசாசு இவளை கட்டி வைத்திருந்தான். ஒரு மனிதன் பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. ஏனெனில் அவன் தன் சுதந்திரத்தை அடமானம் வைத்து விட்டதனால், பிசாசுக்கு தன்னை அடிமையாக்கி விட்டதனால் அவன் என்ன சொல்றானோ அதுதான் அவங்கள நடக்கும். ஆகவே தான் இந்த ஒரு பெரிய போராட்டத்தை நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருப்போம். எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருப்போம். எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை செய்ய முடியாமல் போயிருக்கும். அத்தனைக்கும் காரணம் நமக்குள் கூடிக்கொண்டிருக்கிற பாவம், அந்த பாவத்திற்கு அதிபதியான பிசாசு. ஆகவே இங்கு பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து உங்களை விடுவிச்சிட்டார். நீ விடுவிச்சிட்டார். உன் கழுத்தில் இருந்த நுகத்தடி எடுத்து போட்டார். நீ மறுபடியும் போய் பாவம் செய்து உன்னை அடிமையாக்கி அந்த நுகத்தொடியை ஏற்றுக்கொள்ளாத. Once God set you free, enjoy the freedom. Again, don't enter into the slavery. பாவம் செய்யற யாராவது சந்தோஷமா இருக்கிறாங்க? பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. திருப்பாடல் 118 135. ஒரு அடிமையை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? ஒரு அடிமையை நீ வாங்கிட்ட, அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா? அந்த குழந்தைய அடிமையா வைக்காத. நீ வாங்கினது இவனதான். அந்த குழந்தைகளை, பிறக்கிற குழந்தைகளை விடுதலை ஆக்கிடு. பிறக்கிற குழந்தைகளை விடுதலை ஆக்கிடு. அவர்கள் சுதந்திரமா வாழட்டும் என்று கடவுள் லேவியர் ஆகமத்தில் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே ஒரு மனிதன் கட்டுக்குள் இருக்கும் பொழுது முகம் வாடி போயிருக்கும். வேதனையில் இருக்கிறவருடைய முகம் எப்படி இருக்கும்? சுருங்கி போயிருக்கும். என்னடா இந்த வாழ்க்கை! ஆனால் திருப்பாடல் 118 135 சொல்கிறது, ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். எப்படி பிரகாசிக்க செய்வார்? தன்னை விசுவசிக்கிறவருடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தொடியை அவர் முறிச்சு போடுவார். சக்கேயுவுக்கு அந்த அதிகமாய் கடன் வாங்குவது சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்குள் உறுத்தலாக இருந்தது. ஆண்டவர் போன உடனே அந்த நுகத்தொடியை உடைச்சு போறான். அவன் சுதந்திரமா இப்படி சொல்கிறான், நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால், யாரையாவது வஞ்சித்து இருந்தால், அதிகமாக நான் வட்டி வாங்கி இருந்தால், இப்படி கொடுக்கிறேன், என் சொத்தில் பாதியை கொடுக்கிறேன், 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். அவன் ஃப்ரீ ஆயிட்டான். அந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் பாவிகளுடைய வீட்டுல தங்குறாரு, சாப்பிட்றாருன்னு சொல்லும் போது அவர் சொன்ன, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆக ஒரு மனிதனுடைய பாவத்தினால் அந்த வீடே கட்டுக்குள்ள இருந்துச்சு. பாருங்க, அந்த வீட்டுல எல்லாமே இருந்துச்சு, ஆனா சந்தோஷம் இல்லை. ஏன்னா அதிகமாக வட்டி வசூல் செய்த பொழுது அந்த பணத்தில் பலருடைய ரத்தம் வியர்வை இருந்தது. ரத்தத்தை உறிஞ்சி வரி வாங்கும் பொழுது அந்த பணம் சாபமாய் அந்த வீட்டில் இருந்தது. அதை எப்பொழுது அவன் தூக்கி எறிந்தானோ கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சி அவனுக்குள் கடந்து வந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவி பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதித்த பிற்பாடு சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இனி இதைவிட
கேடானது உனக்கு நிகழாதபடி பாவம் செய்யாது. கடவுளுடைய இரக்கம், உன்னை பார்த்து தீர்ப்பிட இத்தனை பேர் வந்தார்கள், நானும் உன்னை தீர்ப்பிடேன். ஆனால் இதைவிட மோசமானது உனக்கு நடக்காத அளவுக்கு நீ பாவம் செய்யாது. இப்போ வரைக்கும் நடந்தது போதும், நீ பட்ட அவமானங்கள் போதும். உன் பாவம் உன்னை எங்கு கொண்டு வந்து விட்டது என்பது உனக்கு தெரியும். நீ நம்பினவர்கள், உன்னை பயன்படுத்தினவர்கள் எப்படி உன்னை பயன்படுத்தி விட்டு துப்பி விட்டார்கள் என்பது தெரியும். குப்பையை போல நம்ம தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று தெரியும். நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய இளமையும் நம்முடைய பணத்தையும் நம்மிடத்தில் நற்கொடைகள் எல்லாவற்றையும் பிசாசு உறிஞ்சி விட்டு நம்ம செத்தையா தூக்கி விசி அடிச்சிருக்கா தெரியும். அந்த அனுபவத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து உங்களை மீட்கிறார், இன்றைக்கு மீட்க போகிறார். ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற இந்த மீட்பிலிருந்து நீங்கள் திரும்பி போயிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி பழக்கம் என்ன தெரியுமா? யார்கிட்ட அடிபட்டமோ மறுபடியும் அவங்ககிட்டே வெக்கம் இல்லாம போகும். எந்த இடத்தில் அவமானப்பட்டுமோ அதே இடத்துல வெக்கம் கெட்டு போகும். கொஞ்சமாவது ரோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார், பன்றிகள் முன்பாக முத்தை போடாதுன்னு சொன்னார். பன்னிங்களுக்கு என்ன தெரியும்? முத்தை பத்தி தெரியுமா? நீ காட்டுகிற அன்பை பற்றி தெரியுமா? நீ உதவி செய்தால்தான் புரியுமா? அந்த முத்தை சாப்பிட்டு பார்க்குமா? அது ஒன்றும் இல்லைன்ட்டு துப்பிட்டு அந்த முத்தை போட்டதனால் உன்னை பீறி கிழிக்கும் என்று சொல்கிறார். ஆகவே நம்மை சுற்றி நாம் உறவு வைத்துக் கொள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் கவனிக்காமல் நாம் இயேசுவை விட சிறந்த நல்லவர்கள் என்பதை காட்டிக் கொள்வதற்காக சில காரியம் ஈடுபடும் போது பெருத்த அடி நமக்கு விழும். ஆகவே துணிந்து சில உறவுகளை விட்டுவிடுங்கள். துணிந்து உங்களுடைய செல்போனில் பழைய நம்பர்கள் எல்லாம் டெலிட் செய்யுங்க. பிளாக்ல வச்சவரை அப்புறம் அன்பிளாக் பண்ணி எடுத்துக்க, டெலிட் பண்ணிடுங்க. உங்களில் இருந்து கெட்ட ஆவிகள் போவதை நீங்கள் உணர்வீர்கள். நிறைய உறவுகளை துண்டியுங்கள், வேண்டாத உறவுகளை. நீங்கள் ஃப்ரீயாவதை, சுதந்திரமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு முகம் பிரகாசம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 37 41 இறைவசனம். லூக்கா 11 37 41. இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புமிக்க பிள்ளைகளே, இயேசு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறார். அது ஒரு பரிசேயருடைய வீடு. பரிசேயர் என்பவர்கள் யார்? சட்டம் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை பார்க்கிறவர்கள். சதுசேயர்கள் என்பவர்கள் யார்? சட்டத்தை ஏற்றுகிறவர்கள். ஆகவே விருந்துக்கு கூப்பிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போனா சோத்தை போடுற மாதிரி போட்டு உன் ரகசியங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. சாப்பாடு போடுறாங்களே அப்படி நீங்க எல்லா வீட்டுக்கும் நுழைந்து விட்டால் உங்கள் மரியாதை போய். அன்பின் நிமித்தம் இயேசு ஒரு வீட்டுக்கு போகிறார். அங்க போனதுல இருந்து அவங்க இயேசு கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கை கழுவலையே. நல்லா செவப்பா மேக்கப் போட்டு நகையும் பட்டுப்படவையும் கட்டிட்டு செயினை போட்டுட்டு வந்துட்டாங்கன்னா, ஷூவும் பேண்ட் ஷர்ட் கோட் போட்டுட்டாங்கன்னா நம்ம எப்படி அவங்களை அன்பா வரவேற்போம்? ஏதோ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்களை போல. ஆனால் எளியவர்கள் வரும்பொழுது நாம் அப்படி செய்வதில்லை. ஒரு பாஸ்டர் பெரிய சர்ச்சை நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூடுகைக்கு எல்லா மக்களும் ஏற்கனவே வந்துவிட்டு போதகருக்காக காத்திருக்கும் போது இவர் ஒரு பிச்சைக்காரர் வேடம் அணிந்து வாசலிலே அமர்ந்திருந்தார். வந்தவர் போவர்கள் எல்லாம் அவரை கண்டு கொள்ளவே இல்லை. கடைசியில் அவர் அங்கே தொந்தரவாக இருப்பாரோ என்று சொல்லி இங்கிருந்து புறப்பட்டு போங்கள் என்றார். அவர் எழுந்து தேவாலயத்திற்குள் வருகிறார். உள்ள யாரும் அனுமதிக்கல. ஆராதனை நடக்க போவது போவதில்லை. அவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார். அவர் அப்படியும் நெட்டுக்கொண்டு பலிபீடத்திற்கு, அந்த பீடத்திற்கு ஏறினார். ஏறி தன் வேஷத்தை கலைத்தார். ஓ பாஸ்டர், நீங்களா?
அப்பொழுது அன்றைக்கு அவர் கொடுத்த செய்தி, கிறிஸ்து தூய்மையான உருவத்தில் தான் வருவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? கிறிஸ்து ஒரு ராஜாவை போல வருவார் என்று எதிர்பார்க்கிறீர்களா? கிறிஸ்து ஒரு ஏழையின் உருவத்தில் வரமாட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அடிபட்டு இருக்கிற ஒருவனுடைய உருவத்தில் இயேசு உங்களுக்கு தென்பட மாட்டார் என்று நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? தேவையில் இருக்கிற ஒரு மனிதன் உருவத்தில் இயேசு வாழ்கிறார் என்பது நீங்கள் அறியவில்லையா என்று நான் கோட்டும் சூட்டும் போட்டுட்டு வரும்போது என்னை நீங்கள் போதகராக ஏற்றுக்கொண்டீர்கள். அதே நான் இப்படி வரும்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்களே. கிறிஸ்து உங்களில் பலமுறை தன்னுடைய உருவத்தில் வெவ்வேறு உருவங்களில் வந்தார், நீங்கள் தான் கவனிக்கவில்லை. ஆகவே பரிசேயர்கள் இயேசுனுடைய கையை கழுவுனாங்களான்னு பார்த்தாங்க. அவர் உண்மையாகவே இயேசுவை வரவேற்றது தெய்வ அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் என்ன வார்த்தை சொல்றார்? அவர் கண்கள் யாரை நோக்குகிறது? நாங்கள் வாலிபராக இருந்த காலத்தில் குற்றாலத்திற்கு சென்னையிலிருந்து வந்தோம். அப்போ அங்கே அமல்ராஜ் என்கிற அருள் தந்தை இருந்தார். தியானத்தில் இருப்பார், காவி வேஷ்டி காவி ஷர்ட் போட்டிருப்பார். அப்போ அவரிடத்தில் நாங்கள் 3 நாள் தங்கி தியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். எப்பொழுதும் கண்களை மூடி இருப்பார், எப்பொழுதாவது கண்ணை திறப்பார். அப்பொழுது அவர் கண்ணை சுற்றி ஒரு வெள்ளை ஒளிவட்டம் இருக்கும். அப்பொழுது அவர் யாரை பார்க்கிறாரோ அந்த செய்தி அவருக்கு, அதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அதிசயமாக இருந்தது அவரோடு இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு அழைத்த பரிசேயர்கள், அவர் நாவிலிருந்து வருகிற தேவ வார்த்தை என்ன, அவர் பழகுகிற விதம் என்ன, அவரிடத்தில் வெளிப்படுகிற தெய்வ சக்தி என்ன, அதை பார்க்கல, கையை கழுவினாரா? ஆகிய அவர்கள் வெளிப்புறத்தை பற்றி அக்கறையாக இருந்த பொழுது இயேசு சொன்ன வார்த்தை தான் லூக்கா 11:37-38 வசனங்களில் வாசித்தோம். நீங்கள் வெளிப்புறத்தில் தூய்மையாய் இருக்கிறீர்கள், உள்புறத்திலோ எப்படி இருக்கிறீங்க? கள்ளம், கபடமும், சூதும், வாதும், பகையும் நிறைந்திருக்கு, அருவருப்புக்குரியவைகள் இருக்கின்றன. வெளிப்புறம் நல்லதா, உள்புறம் நல்லதா? உள்புறம் தூய்மையாயிருந்தா நாம் பேசுகிற வார்த்தையும் நம்முடைய பார்வை எல்லாமே தூய்மையா, நம்முடைய தொடுதல் எல்லாமே தூய்மையா இருக்கும். உள்ள கெட்டு போயிட்டு நீங்கள் வெளியிலே வெள்ளை ஆடையை அணிந்திருந்தாலும் கெட்டு போன உங்கள் இருதயத்திலிருந்து வருகிறவை உங்கள் செயல்கள் அனைத்தையும் மாசுள்ளதாக ஆக்கும், தீட்டுள்ளதாக ஆக்கும், காமத்தோடு நோக்கும், பொறாமையோடு நோக்கும். நம்முடைய தொடுதலில் பாவம் இருக்கும், பார்வையில் பொறாமை இருக்கும், நம்முடைய ஒவ்வொரு நடத்தையிலும் சீர்கேடுகள் இருக்கும். நாம் ஒரு வீட்டுக்குள் போயிட்டு வந்தாலே அங்கு பிரச்சனைகள் உருவாகும். ஒரு மனிதனை சந்தித்தாலே அவனுக்குள் நாம் ஏராளமான தீமைகளை நம்மிடத்திலிருந்து கொடுப்போம். ஆகவே அன்புக்குரியவர்களே, do not turn back. திரும்பி பார்க்காத, நெசசரியே இல்லை, திரும்பி பார்க்காத. நீ திரும்பி பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போல, ஆகவே திரும்பி பார்க்காத. திருமணம் அவசியம் இல்லை, திருமண பிரயோஜனம் இல்லை இருக்கா? எஸ்ஐயாஸ் புஸ்தகம் 43:18-19 வாசிக்கிறேன். எஸ்ஐயாஸ் புஸ்தகம் 43:18. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. பூர்வ காலத்தில் நடந்ததை மறந்துவிடு, முற்காலத்தில் நடந்ததை பற்றி சிந்திக்காத. அது உனக்கு எந்த பிரயோஜனமும் தரப்போகுது. என்னை அப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி செஞ்சாங்களே, அவங்க இப்படி பண்ணாங்களே, எனக்கு இப்படி நடந்தது, அந்த இடத்துல இப்படி நடந்தது என்று நீங்கள் அதை பற்றி நீங்கள் சிந்திப்பதனால ஒன்றும் நடக்க போறதில்லை. வசனம் 19ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய ஆசைப்படுறாரு, புதிய காரியங்களை செய்யலாம் நினைச்சிருக்காரு. உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்யறதுக்கு அவர் விருப்பப்படுறாரு. நீ பழசையே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. திரும்பி பார்க்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, அது உன் காயத்தை அதிகமாக்கும். ஆகவே திரும்பி பார்க்காத. நீ திரும்பி பார்க்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, ஆகவே திரும்பி பார்க்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் கத்தோலிக்க திருச்சபையில் குருவாக இருந்த பொழுது அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்கிறார், நான் இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை தீவிரமாக அறிவிக்கும் பொழுது ஏராளமான எதிர்ப்புகள் வந்தது. அப்பொழுது அவர் எழுதின பாட்டு தான் என்ன? டர்ன் பேக் நோ மோர். என்ன பாட்டு பாது?
I have decided to follow Jesus. நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் முடிவெடுத்துட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன் திரும்பி பார்க்க மாட்டேன்? எனக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்கா? இயேசு போயிட்டு இருக்கார். என்னை கூப்பிட்டவர் முன்னாடி நடந்துட்டு இருக்கிறார். அவர் வழிகளை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். I decided not to turn back. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களே, நடந்தது. நீங்கள் பழைய கதைகளை பேசுகிற ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இன்றையிலிருந்து நடந்த விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். பன்றியினுடைய சிறந்த குணம் என்ன தெரியுமா? குப்பை மேட்டை கிளறும். கோழியினுடைய பெரிய ஒரு குணம் என்ன தெரியுமா? குப்பையை கிளறும். சேற்றில் வாயை விட்டு பன்றி நோண்டி எதையோ எடுக்கும். ஆகவே நடந்ததை கடவுள் மறந்துவிடு என்று சொல்கிற விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் செபிப்போம். நன்றி அப்பா. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சந்திக்க ஒரு மாணவர் இன்றைக்கு வந்தார். 8வதுல இருந்து நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் ஃபாதர் படிப்புல. ஆகவே 9வதுல நான் வீக்கா தான் படிக்கிறேன். இப்போ 10வதுலயும் நான் சரியா படிக்க மாட்டேங்கிறேன். நான் 15க்கு 4 மார்க் தான் எடுக்கிறேன். நான் தொடர்ந்து படிக்க முடியுமா? அப்பொழுது நான் சொன்னேன், உன் எண்ணங்களின்படி உன் வாழ்க்கை அமையும். I am thinking, so I am. நான் எப்படி என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனோ அப்படி மாறிவிடுவேன். பிரயோஜனமற்றவன், என்னால் முடியாது, என்னால் முடிந்தது, எல்லாம் முடிந்து விட்டது, இனி எனக்கு ஒன்றுமில்லை என்று நினைத்தால் கண்டிப்பாக அது அப்படித்தான் நடக்கும். ஆனால் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எனக்கு அனைத்தையும் செய்ய வல்லது என்று நீங்கள் கிறிஸ்துவோடு ஒரு காரியத்தை தொடங்கி பாருங்கள். கிறிஸ்துவோடு உங்களுடைய காரியத்தை தொடங்கி பாருங்கள். அங்கே உங்களுடைய முயற்சி 1%, 99% கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் இருப்பதனால் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். லூக்கா 9:62. கலப்பையில் கை வைத்த பின், கலப்பையில் கை வைத்த பின். என்ன கலப்பைன்னா தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியாம போகலாம். கலப்பையில் கை வைத்த பிற்பாடு அப்படின்னா நிலத்துல உழுவதற்காக இப்ப டிராக்டர்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல 2 மாடு பூட்டி அதனுடைய முனையில் ஒரு கூர்மையான பகுதியை பூமியில வச்சிருப்பாங்க. அதை அழுத்தி அந்த மாட்டை முன்னாடி போகும்போது அது நிலத்தை கீழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் என்ன சொல்றார்? கலப்பையில கை வச்சிட்டியா, உழணும்னு ஆரம்பிச்சிட்டியா, எந்த காரணத்தை கொண்டு திரும்பி பார்க்காத. நீ திரும்பி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனமாவாய். எவ்வளவுதான் உழுதிருக்கிறோமா? இன்னும் இவ்வளவு உழ வேண்டி இருக்கிறதா? என் நினைவுகள் என்னை சோர்வுபடுத்தக்கூடும். நேற்றுக்கு 5 மணி நேரம் பிரயாணம் செய்து புதுக்கோட்டைக்கு போனேன். மிகுந்த சோர்வாக இருந்தது. அவங்க ஃபாதர் எங்களுக்கு துதி ஆராதனை நாங்கள் 10 நிமிஷம் தான் நடத்துகிறோம், மற்றதெல்லாம் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி 10:10 என் கையில் கொடுத்தார்.
நான் உண்மையாகவே இத்தனை 3 மணி நேரம் எப்படி நான் செய்ய போகிறேன்? கொஞ்சம் வேதனையாக இருந்தது. பிற்பாடு அவர்களுக்கு ஒரு துண்டு சீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மணி 1 மணி, 11:15, 12:15, 1:15 என்று 3 மணி நேரம் தொடர்ந்து பிரசங்கம் செய்து 5 நிமிஷத்தில் திருப்பலி வைத்து 2 மணிக்கு சரியாக ஜபத்தை முடித்தோம். அவ்வளவு வல்லமையாக நீ உனக்குள் உன்னை பற்றி நீ உன்னை பார்க்கும்போது பலவீனம் உண்டாகும். ஆனால் உன்னை அழைத்தவரை பார்க்கும் பொழுது அவர் பின்னாடி இருப்பார், அவர் வலது பக்கத்தில் இருப்பார், இடது பக்கத்தில் இருப்பார், அவர் உனக்குள் இருப்பார், அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி பார்க்காத, சோர்வு அடைஞ்சிருவேன், வீட்டுக்கார் இறந்துட்டாரு, என் சொந்த பந்தம்லாம் என்ன விரட்டிட்டாங்க, சொத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க. இந்த நிகழ்வுகள், இந்த நினைவுகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் உற்சாகத்தை தரப்போவதில்லை. ஒரு மகளுக்கு குழந்தை பிறந்தான பையன், அந்த குழந்தைக்கு என்ன டிசீஸ்ன்னு தெரியல, வாயில வரல. அந்த டாக்டர் சொன்னா நான் பிழைக்க மாட்டான். ஆனா அந்த தாய் ஒரு முடிவோடு அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிச்சா. இன்றைக்கு அவன் 16 வயது முடிந்து இன்றைக்கு 17 வயதை தொட்டுக்கொண்டு இருக்கிறான். அந்த குழந்தை வளராது என்று மருத்துவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கலாம். ஆனால் தாய் மனமுடைந்து போகவில்லை. நீங்கள் எதை இழந்தாலும் உங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருப்பீர்கள். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டின்படி அந்த குழந்தை 6 மாதத்திற்குள் இறந்திருக்க வேண்டும். 16 வருடங்கள் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. யாரிடத்தில் விசுவாசம் இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் தானாகவே நிகழும். யாரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே கடவுள் விரும்பி அற்புதங்களை செய்வார். திரும்பி பார்க்காதே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் சோதனைகளில், உன் துயரங்களில், உன் கஷ்டங்களில், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கள். இது எல்லா மனிதருக்கும் ஏற்படுகிற சாதாரணமான ஒரு காரியமே அன்றி உனக்கு மட்டும் ஏற்படுகிற காரணம் அல்ல. It's happened to everyone. எல்லா பெண்களுக்கும் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. எல்லா ஆண்களும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. எல்லா பெற்றோர்களும் சந்திக்கிற பிரச்சனைகள், எல்லா பிள்ளைகளும் சந்திக்கிற பிரச்சனைகள். எங்களுக்கு அருகாமையில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கிறது. எங்கள் ஊரில் ஸ்கூலுக்கு போகாத எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து அந்த வாத்தியார் டீச்சரெல்லாம் வீடு வீடா போய் கெஞ்சி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி படிப்பு சொல்லித்தரணும்னு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் அவங்களுக்காக கணக்கு பாடத்தை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது இங்கிருந்து ஒருத்தர் செருப்பு எடுத்து பின்னாடி அடிச்சிருக்கான். அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றணும்னு கஷ்டப்படுகிற அந்த பிரின்சிபாலுக்கு கிடைத்தது செருப்படி. அவர் யோசித்தாராம், நமக்கு இது தேவையா? நாம் 18 வருஷமாக ஆசிரியராக இருந்து இப்போ தலைமை ஆசிரியராக பதவியேற்றிருக்கிறோம். நமக்கு ஏன் இந்த தலையெழுத்து, அதுக்கு எப்படியாவது போட்டுமே அப்படின்னு நினைச்சாராம். அப்புறம் ஒரு நிமிடம் யோசித்து, மருத்துவன் நோயுற்றவர்களுக்கே அன்றி நோயற்றவர்களுக்கு அல்ல அல்லவா? ஆக ஆண்டவர் என்னை இந்த தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு கொண்டு வந்தது இந்த மாதிரி பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு தானே என்று சொல்லி அவர் பொறுத்து கொண்டாராம். இன்றைக்கு அவருக்கு சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் அவரை செருப்பால் அடித்தவர்கள் இன்றைக்கு IPS ஆக மாறி அவர் பாதத்தை தொட்டு வணங்கினதை நான் நியூஸில் பார்த்தேன். அன்புக்குரியவர்களே, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்துவிட்டு உங்களுக்கு தீங்கு இழைத்தவர்கள் வெட்கப்படும்படி நீங்கள் அவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது கஷ்டம் ஏற்படும் போது எனக்குத்தான் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பதட்டப்படாம, இது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்தியின்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கிறார்கள், தாண்டுகிறார்கள். நானும் இதை சமாளிப்பேன். எனக்கு துணையாய் கிறிஸ்து இருக்கிற நானும் இதை தாண்டுவேன் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் வேதவசனம் சொல்கிறது. படிப்போமா? 13ஆம் வசனம், அவர் உனக்கு வலிமையும் தந்து உனக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கிற வழியை கடவுள் காண்பிப்பாராம். யாருக்கு? ஐயோ எனக்கு மட்டும்தானே இந்த பிரச்சனை வந்துருச்சு என்றவங்களுக்கு இல்லை. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தானே இருக்கு. கடவுள் இருக்கிறார். அவர் துணை கொண்டு அனைத்தையும் நான் செய்ய முடியும் என்று
ஒருவன் கடவுளை நம்புகிற பொழுது அவர் செய்கிற முதல் காரியம் தாங்கக்கூடிய சக்தி, இம்யூன் பவர், ரெசிஸ்டிங் பவர். அடுத்தது தப்பி போகிற வழி, வே டு எஸ்கேப். அப்படின்னா வெற்றியின் பாதை. மாட்டிக்கிட்டல, உன்னை ஆண்டவர் வெற்றி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பாஸ்டர் பால்திரகர் அவர்கள் இருந்த பொழுது அவருடைய ஒரு பாடல் மிக 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 எல்லாரோடும் பாடப்படும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இந்த உலகத்திற்கு உன்னை அழைத்த தேவன், உன் தாயின் கருவிலே உனக்கு ஒரு தந்த தேவன் உன்னை கைவிடுவாரோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இருதயத்தின் மீது கரங்களை வைத்து, கடந்த வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், உங்கள் கணவர் உங்களுக்கு இழைத்த கொடுமை, உங்கள் மனைவியினுடைய கொடூரமான சொற்கள், இந்த உலகம் உனக்கு தந்த பரிசு, இந்த உலகம் உன்னை காயப்படுத்தியது, உன் உறவுகள் உன்னை ஏமாற்றியது, உன் சொத்தை பிடுங்கிக் கொண்டது, நீ அழுத பொழுது ஆறுதல் அன்றி நீ தவித்த பொழுது வேடிக்கை பார்த்த இந்த உலகம், வேடிக்கை பார்த்த இந்த உலகம், நீ விதவியாக கை குழந்தை தெருவில் நின்ற பொழுது வேடிக்கை பார்த்த ஒரு உறவுகள், உன் சொந்தங்கள், அதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத மகளே. அந்த நாளில் உன்னை பார்த்து கொண்டிருந்த தேவன் இப்பொழுது உன்னோடு இருக்கிறார். புதிய அடி எடுத்து வை. புதிய காரியங்களை செய்ய ஆண்டவர் காத்து கொண்டிருப்பதனால புதிய அடிகளை எடுத்து வை. ஹல்லேலூயா. 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 கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? கடவுள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வச்சிருக்கிறார். பாருங்களேன், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியாது, வயசு அப்படிப்பட்டது. இன்றைக்கு கூட பாருங்க, எங்களுடைய இடத்தை தாண்டி பிள்ளைங்க இங்கிருந்து வண்டியில ஏறுறது, அவங்க வீட்டுக்கு போறது, அங்கிருந்து வண்டியில ஏறுறது, ஒரு 5 முறை போயிட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை பற்றி தெரியாது. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, போகிற வண்டி கவுந்துருச்சுன்னா, வீட்டுக்கு சொல்லாம குளத்துக்கு குளிக்க போவாங்க 3-4 பேர், ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது, அவனை காப்பாற்ற போய் 4 பேரும் செத்து இருக்கிற கதைகள் இல்லையா? இந்த மாதத்திலே எத்தனை பேர் இறந்து போனாங்க? அன்புக்குரியவர்களே, நீ திரும்பி பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ உப்பு சிலையாம ஆயிடுவ. உப்பு சிலை எதுக்கும் பயன்படாது. இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் லோத்தின் மனைவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனைவி பெயர் அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த நகரத்தை நான் அழிக்க போறேன், உங்க குடும்பத்தை காப்பாற்றணும். ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறோம். உன் மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு நீ ஓடிப்போ, ஆனால் திரும்பி பார்க்காதே. இப்போ உயிர் முக்கியமா, ஆன்மா முக்கியமா, எது முக்கியம்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சரியான தெளிவு இல்லை, புரிதல் இல்லை, எது முக்கியம்? ஆகவே ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்பதை பற்றி 2 வார்த்தைகள் சொல்கிறேன். அறிவு என்பது இப்போ நான் சந்தோஷமா இருக்க என்னை வழிநடத்தும். எதிர்காலத்தில் எனக்கு என்ன ஆகும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். I should be happy. I should get everything what I like at present, immediately, fast food. ஞானம் என்பது என்ன? இப்பொழுது நான் செய்கிற காரியம் எதிர்காலத்தில் எனக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்பதை அறிந்து இங்கே நான் தீர்மானிக்கிறேன். அறிவு என்ன பண்ணும்? எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காம இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் கிடைக்கா, நாளை ஃபுல்லா அழுது கொண்டு இருப்பேன். ஞானமோ என் எதிர்காலத்தை பத்திரமாய் பாதுகாக்க என்னை இப்பொழுதே வழி நடத்துகிறது.
அப்போ கணவன் மனைவி 2 மகள்களோடு ஓடுறவங்க ஆண்டவர் நமக்கு கருணை காட்டினாரே. இந்த விபத்து நடந்த பிற்பாடு ஆண்டவர் மறுபடியும் உசுறு கொடுத்தாரு. நம்ம வீடு எரிஞ்சு போன பிற்பாடு மறுபடியும் கட்டி இருக்கிறோமே. இந்த கடனை அடைச்சிட்டோம், மறுபடியும் கடனே வாங்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் வச்சார். அப்படி நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் திரும்பி பார்ப்பீர்கள் என்றார். சிம்சன் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எப்பொழுதும் போல இப்பொழுதும் தப்பித்துக் கொள்வேன். நான் அப்பெல்லாம் கடன் வாங்கி எப்படியும் அடைச்சிட்டேன், அதனால மறுபடியும் கடன் வாங்குவேன். நான் அப்பெல்லாம் தப்பு பண்ணி போலீஸ்கிட்டே தப்பிச்சுக்கிட்டேன், அதனால மறுபடியும் தப்பு பண்ணுவேன்னு சொல்லுவியோ? வாசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உடனே உப்பு தூணாக மாறினாள். அவள் திரும்பி பார்த்த பொழுது உப்பு தூணாய் மாறினாள். அவன் மாறினப்போ லோத்து திரும்பி பார்த்தாரா? அவரும் உப்பு தூணாய் மாறி போயிருப்பார். பெண்கள் 2 குழந்தைகளும் திரும்பி பார்த்தார்களா? அவர்களும் உப்பு தூணாய் மாறி போவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? நீ அழிந்து போவதை பார்ப்பதற்கு கூட யாரும் கூட இருக்க மாட்டார்கள். நீ எப்படி இருக்கிறன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்காது. அந்த நிலை உனக்கு வர வேண்டாம். உன் மனைவியோடு, பிள்ளையோடு, மக்களோடு, கணவரோடு நீ சந்தோஷமா இருக்கும்படி திரும்பி பார்க்காத. லோத்தின் மனைவி எதற்காக திரும்பி பார்த்தா? ஆண்டவருடைய வார்த்தையை விட அவள் தான் சேகரித்து வைத்த பொருட்கள் என்ன ஆச்சோன்னு திரும்பி பார்க்க. உடலை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தது அல்லவா? உங்க ஆத்மா உயர்ந்தது அல்லவா? திரும்பி பார்க்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்னால் பலர் நன்மை அடைந்திருக்கிறார்கள், சில பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஹைதராபாத்தில் ஒரு தம்பி இருக்காங்க, ரொம்ப கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அந்த தம்பிக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்து எல்லாம் வழி நடத்தும் பொழுது கடைசியில் அந்த தம்பி என்னவா மாறிட்டாங்க தெரியுமா? இப்போ செல்போன் இருக்க எல்லா பழைய நண்பர்களெல்லாம் அழிச்சிட்டு, பழைய நண்பர்கள் எல்லாம் விட்டு பழைய தொழிலை விட்டுட்டு, அவனை பாவத்திற்கு இட்டு சென்ற எல்லா இடங்களையும் ரத்து செய்து விட்டு அவன் வீட்டுக்குள்ளேயே 6 மாசம் இருந்தான். சம்பாதிச்சு கொடுத்தான், கெட்ட வழியில குடிச்சிட்டு. அப்பயும் அவங்க வீட்டில் திட்டினாங்க. இப்ப சம்பாதிக்கல, ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா உட்காந்து கிடக்கன்னு திட்டினாங்க. அவன் பொறுத்து கொண்டான். 6 மாதம் ஆன பிற்பாடு ஒரு சிறிய வேலையில் கிடைத்ததை அம்மாட்ட கொடுத்துட்டு நல்லவனாக இருந்தான். மியூசிக் கற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஹைதராபாத்தில் மியூசிக் டீச்சராக இங்கு இருக்கிறவர்களுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் ஆன்லைனில் மியூசிக் சொல்லிக் கொடுக்கிற தம்பியாக வளர்ந்து நிற்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் பழையது கழியத்தான் வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களை விட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் குடித்துக் கொண்டே இருப்பீர்கள். குடல் வெந்து போகாமல் இருப்பதற்கு மாத்திரை போட்டுக்கொண்டே இருக்கலாம். சுகர் வியாதிக்கு நீங்கள் மாத்திரை போடுவீர்கள், ஆனால் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள். ரெண்டும் கலந்தால் சைடு எஃபெக்ட், நீங்கள் ஒரு நாள் விழுந்து போவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 3:13. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள், எது நடந்ததோ அதை விட்டுவிட்டு உங்களுக்கு முன்னால் எது வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி ஓடுங்கள். உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சோ விட்டு முன்பாக பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி ஓடுங்கள். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். கடந்த காலங்கள் எவ்வளவு அக்கிரமம் செய்தோமோ, கடவுளை விட்டு அகன்றோமோ, அதையெல்லாம் கடவுள் நினைவில் வைத்திருக்கவில்லை. ஆனால் புதிய வாழ்க்கை காட்டுகிறாரே, அதில் நடப்பதற்கு நீதான் ரெஸ்பான்சிபிள், அதற்கு நீதான் பொறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் தெரியாதனமா பால் நினைச்சு டெட்டால குடிச்சிட்டான். அது அவன் குடிச்சிட்ட பிற்பாடு உடல்லாம் உள்ளெல்லாம் எரிஞ்சு புண்ணா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டாக்டர் சொன்னாரு, புண்ணா இருக்குமா, எந்த காரணத்தை கொண்டும் இந்த வாய் வழியா மூக்கு வழியா எதுவும் உள்ள ஆகாரம் போகக்கூடாது, குணமாகுது 1 மாசம் ஆகும், மற்றது எல்லாமே டியூப் வழியா குளுக்கோஸ் வழியா போகும்னு சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 நாள் பிற்பாடு அம்மா பசிக்குதுமான்னு சொன்னான். அம்மா டாக்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. 4வது நாள் அம்மா ரொம்ப பசியா இருக்குமா, நாக்கெல்லாம் வறண்டு போச்சுமா, டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. 5வது நாள் அடிமேல் அடி அடிச்சால் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்களே,
அதனால அம்மாவுக்கு மனசு கொஞ்சமா தண்ணி குடி, கொஞ்சமா பால் குடி அப்படின்ட்டு அவன் கேட்கறத ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிச்சான். 2வது நாள் ராத்திரியே வாந்தி, ரத்த வாந்தி. என்னாச்சு ஏதாச்சு, மருத்துவமனையில் ஏதாவது தப்பாச்சு எல்லாம் விசாரிக்கும் போது அந்த வாந்தியில் சாப்பாடு இருந்தது, முருங்கைக்காயுடைய தோல் இருந்தது. டாக்டர் கேட்டார், சாப்பாடு கொடுத்தீங்க? ஆமா. ஏன் கொடுத்தீங்க? அவன் அழுகை என்னால் தாங்க முடியவில்லை. உங்கள் சரீரம் அழும், உங்கள் கண்கள் வாஞ்சையை கேட்கும், இதை பார். உன் செவிகள் அதை இதை கேட்க தூண்டும். உங்கள் புலன்களை நீங்கள் திருப்தி செய்ய ஆரம்பித்தால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்து போவீர்கள். எவனொருவன் தன் உடலுக்கு உணவூட்டுகிறானோ அவன் ஆத்மா அவனை அறியாமலே செத்து போகும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் புதிய படைப்பாகிறார்கள். எதற்கு இந்த ஆராதனை? எதற்கு திருப்பலி? எதற்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு நாம் போகிறோம்? போய் மொட்டையை போட்டுட்டு மாலையை சாத்திட்டு மெழுகுவத்தி ஏற்றி வந்துட்டு பழைய வாழ்க்கையை வாழ்வதற்காகவா? அல்ல. அந்த ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது எந்த புனிதருடைய இடத்துக்கு போகிறீங்களோ அவருடைய குணங்களை நீங்கள் தரித்து கொண்டு வர வேண்டும். மாதாவனுடைய ஸ்தலங்களுக்கு போகும்போது இதோ உடைய அடிமை இப்படி வார்த்தையின்படி ஆகட்டும் சொன்னாங்களே, அதுபோல கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த ஒரு சுபாவத்தை நீங்கள் தரித்துக் கொண்டது. புனித பவுலை பற்றிய, புனித பேதுருவை பற்றிய ஒவ்வொரு புனிதர்களும் அந்த தேவாலயத்தில் அவர் எப்படி இறந்தார், எதற்காக இறந்தார் என்பதை நீங்கள் அறிந்து அவையை போல வாழ்வதற்காக நீங்கள் முடிவெடுத்து வர வேண்டும். வேதம் சொல்கிறது, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர் புதிய படைப்பாக மாறுகிறார்கள். அவர்களில் பழையதெல்லாம் கடந்து விட்டன, புதியது அவர்களில் தொடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தாரு. அவங்க பழைய தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சி விழுந்துட்டு புதிய தோல் வந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமத்தில் இருக்கிற பழைய பாவங்களை நாம் கழட்டி விட்டுட்டு அந்த ஆத்துமம் பிரகாசிக்கும்படி நீங்க செய்யணும். நாங்கள் சென்னையில் வாழ்ந்த பொழுது பல வருடங்களாக மின்சாரம் இல்லாமல் தான் வாழ்ந்தோம். ஒவ்வொரு முறையும் அந்த மண்ணெண்ணெய் விளக்கை நான் தான் சுத்தம் செய்து போன்ற ஒரு இதுதான் தூசி படிஞ்சிருக்கும். வெளியில வெளிச்சமே வராது. அப்பொழுது துணியை வைத்து சாம்பலை வைத்து துடைத்து அப்பொழுது நாம் வைக்கும்போது உள்ளே இருக்கிற தீபத்தினுடைய வெளிச்சம் வீட்டில் அழகாக தெரியும். உங்கள் ஆத்துமா நல்லா இருக்கும். உங்கள் உடல் அழுக்கா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் போச்சு. அன்புக்குரியவர்களே, நாம் புதிய படைப்பாய் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1 மிக முக்கியமான வசனம். வழிப்பயணம் என்ன சொல்லுவாங்க? லெஸ் வெயிட் கம்ஃபர்டபுள் ஜர்னி, இல்லையா? நீங்க வழியில கனம் இருந்துச்சுன்னா வழியில பயம் இருக்கும். ஆகவே எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? Let us also keep aside all the weight. உங்களுக்கு பருவான, நீங்கள் நடப்பதற்கு உங்களுக்கு சுமையா இருக்கிற அனைத்தையும் நீங்கள் இறக்கி வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். 12:1. எனவே திறந்து வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்மை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலைகள், வாத்தாவரணம் என்று தெலுங்கில் சொல்வார். சூழ்நிலைகள், பிறந்திருக்கிற சூழ்நிலை, வளர்கிற சூழ்நிலை. அதை விட முக்கியமானது பாவம். எதற்கு செய்யணும்னே தெரியாது, த்ரில்லிங்காக செய்வோம். த்ரில்லிங், இன்ட்ரெஸ்ட். ஏன் இத்தனை பாவங்களை செய்தாய்? இன்ட்ரெஸ்ட், ஒரு த்ரில்லிங். அந்த பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிடுங்கள். கையில சங்கிலி இருக்கிறவன் எப்படி நடக்க முடியும்?
கையில சங்கிலி இருக்கிறவன் எப்படி நடக்க முடியும்? அந்த வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்கி எறி. தாவீது ராஜாவை கோலியாத்துக்கு எதிராக சண்டை போடும்போது அந்த ஆடு மேய்க்கிற தாவீது ராஜாவுக்கு அந்த போர் வீரனுக்குரிய எல்லா படைகளையும் போட்டானா, தாவீதுக்கு அதை தூக்கி சுமக்கணும். என்னால முடியாது, ஐ கோ சிம்பிளி. ஆனால் ஆண்டவரோடு அந்த படைகளெல்லாம் இறக்கி வச்சுட்டு 5 கூழாங்கல், அந்த 5ல் 4 பயன்படவே இல்லை, ஒரே கல். உலகத்தினுடைய படைகலன்கள் தற்காப்பு காரியங்கள் அல்ல, ஆண்டவர் காத்தவருடைய காப்பவருடைய உழைப்பெல்லாம் இல்லை. அதையெல்லாம் இறக்கி வச்சு விக்கிரக ஆராதனை இறக்கி வை. எனக்கு பெரிய அதிர்ச்சியான விஷயம், நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊருக்கு போவேன். அவர்கள் மிகுந்த ஆசையோடு என்னை கூப்பிடுவார்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போவேன். நோய் இருக்கும், ஆனால் ஜெபத்துக்கு நன்றாக வருவார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் அவங்க வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது தீரலையே அப்படியே பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியும் அவர்கள் தாயத்து கட்டியிருப்பதை, அவர்கள் காலில் கயிறு கட்டியிருப்பதை, வீட்டு வாசலில் திருஷ்டி பொம்மை வச்சிருப்பதை, வீட்டுக்குள்ளாக மந்திரித்த தகடுகளை வச்சிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன், நொந்து போயிருக்கேன். ஆனால் ஆச்சரியம் என்னென்ன, அவர்கள் கிறிஸ்தவர்கள் இப்பொழுது ஆனார்களா? இல்லை, அவர்கள் தான் ஜெபத்தில் ஆழமாக அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறார்கள். ஏமா இப்படி செய்றீங்கன்னு கேட்கும்போது, பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற பொழுது, தொழில் நடக்காத பொழுது நாங்கள் இப்படி செய்ய தூண்டப்படுகிறோம். ரன், ஓடு. எதை நோக்கி? உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கி நீ ஓடு. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் பிள்ளைகளே, உங்களுக்கு இலக்கு இயேசு. அவரை அடைய வேண்டும் என்பதற்காக ஓடுங்க. அவரை அடைய வேண்டும் என்பதற்காக ஓடு. ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கணும் என்பதற்காக முயற்சி செய்வார்கள். கடைசி எதிர்பார்க்காத சில பேர் வெற்றி பெறுவார்கள். கடைசியில் அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறத, போதை மருந்து பயன்படுத்தி கண்டுபிடித்த பிற்பாடு, அது 3 மாதம் 6 மாதம் பிற்பாடு கூட அந்த ஒலிம்பிக் பதக்கமானது அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்படும். ஆகவே நீங்கள் தவறான வழிகளில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் விரைவில் உங்களை விட்டு போய்விடும். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பிரமாணிக்குமாய் இருப்பீர்கள். அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் அமையும். பிலிப்பியர் 3:14 நாம் வாசித்து இன்றைக்கு ஆராதனை முடித்துக் கொள்வோம். பிலிப்பியர் 3:14. பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். ஆக ஒருவன் ஓட வேண்டும் என்றால் இலக்கு தெளிவா இருக்கும். மண்ணுலகில் பிறந்த முக்கியமாக கிறிஸ்தவருடைய இலக்கு என்ன? கடவுளை அடைவது. நீ வேலை செய்யறியே, அதுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் இருக்குது. திடகாத்திரமா இருக்கிற உன் உடம்புக்கு ஒரு நாள் பலவீனம் அடை, உன் கண்கள் மங்கிப்போ. சபையுரையாளர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பிற்பாடு வாசித்து பாருங்கள். நம்முடைய கைகள் தளர்ந்து போகும், கால்கள் தளர்ந்து போகும், எலும்புகள் தளர்ந்து போகும், நரம்புகள் தளர்ந்து போகும், நம்முடைய பற்கள் உதிர்ந்து விடும், தலையில் பேன்கள் இருக்கும், நம்முடைய நீர்க்குடம் உடைந்து போகும். இவையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதை தாண்டி நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, கிறிஸ்துவை அடைவது. அது பவுல் அந்த இலக்கை கண்டுபிடித்ததுனால நான் ஓடுறேன். இன்னொரு இடத்துல சொல்ற, நான் ஓடி முடிச்சிட்டேன், வெற்றி வாகியை பெறுவதற்காக காத்திருக்கிறேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன். என் உயிர் போகும்பொழுது அப்பா நான் செய்து முடித்து விட்டேன், ஆண்டவர் கொடுக்கிற வெற்றிக்காக பரிசுக்காக நான் போவேன், அவரை சந்திப்பேன், போவேன். இல்லைனா அங்கலாய்ப்பு, பயம், மரணம் வந்தாலே பயம், ஒரு சிறு நோய் வந்தாலே பயம். ஐயோ, இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகணும், என்னென்னவோ செய்வோம், தவறுகள் இழப்போம், கடைசியில் கடவுளையும் இழந்து உயிரையும் இழந்து இருப்போம். படிப்போம் பிலிப்பியர் 3:14. பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கோல்டன் ஒரு பரிசு நமக்காக காத்திருக்கிறது. அது பரலோகத்தில் இருக்கிறது. எங்க போனாலும் சரி, wherever you go, whatever you do, whatever position you are holding, whatever salary you are getting, whatever family that you are born, எந்த இடத்துல பிறந்திருந்தாலும், வேலை செஞ்சாலும், வளர்ந்திருந்தாலும்,
உன்னுடைய குறிக்கோள் எது? கடவுளை அடைவது. அது குறிக்கோள் இல்லைன்னா நாம் மனிதர்கள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். ஏனெனில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் வாழ்ந்து மடிவது மிருகங்களும் பறவைகளும் ஊர்வனமும். ஆனால் குறிக்கோளோடே பிறந்தவன் தான் மனிதன். அவனுடைய குறிக்கோள் கடவுள். கடவுளை அடைய வேண்டும். இந்த நாட்டில் இந்த செய்தியை பற்றி நான் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். லூக்கா 9:59 இயேசு சொன்னார், என்னை பின்பற்று. லூக்கா 9:60 அந்த வாலிபன் சொன்னான், என் தகப்பனை போய் நான் அடக்கம் செய்து விட்டு வரட்டும். அப்பொழுது இயேசு சொல்லுவார், இறந்தவர்களை இறந்தோர் அடக்கம் செய்வர், நீ பின்பற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்தவங்களை அவங்க அடக்கம் பண்ணட்டும், நீ வா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் குடிப்பார், கொஞ்சம் பான்படா போடுவார். இந்த சாவு வீடுகள்லாம் பிணத்தை இறக்குவது, குடிக்க வைப்பது எல்லாம் யார் செய்வார் தெரியுமா? பிணத்தை எடுப்பது, புதைப்பது, எரிப்பது எல்லாம் சில பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டில் கொடுக்குறேன்னா எல்லாத்தையும் செய்வாங்க. அப்படித்தான் இந்த சகோதரம் எந்த ஒரு சாவு கணலும் போவார். போயிட்டு வந்த பிற்பாடு அவர் கொடுத்த சாராயத்தை குடித்து விட்டு இருப்பார். அது அவருக்கு பழக்கமாகி விட்டு, அவனுக்கு ஒரு டம்ளர் சாராயத்தை கொடுத்தா அவன் இதை செய்வான்னு சொல்லி எங்கெல்லாம் சாவு விழுந்ததோ அவனை கூப்பிடுவார்கள். அவன் சாவை வைத்து புதைத்து விட்ட பிற்பாடு மறுபடியும் வந்து குடித்து விட்டு படுத்திருப்பான். ஒரு நாள் ஒரு மனிதனை தூக்கு கயிற்றிலிருந்து இறக்கினான். அன்றைக்கு இரவே அவன் தூக்கு போட்டுக் கொண்டு இறந்தான். உதவி செய்வது என்பது வேறு, உன்னை இழுத்து நுகத்தடி சுமக்க வைக்கிறார்களே அந்த சூழ்நிலை, தப்பித்துக் கொண்டு ஓடு. உனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கில் ஓடு. உனக்கு வகுக்கப்பட்ட அந்த லைன்ல ஓடு. ஒழுக்கத்தோடு ஓடு. அந்தந்த வேலையை செய்வதற்காக சில கடவுள் அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார். அவர் சரியா செய்வார். கேவலம் சாராயத்திற்காக அந்த குடும்பமே இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நாம் முழங்கால் படிட்டு திரும்பி பார்க்க மாட்டோம். மறுபடியும் சாராயத்தை திரும்பி பார்க்காது. எந்த பெண்ணின் எந்த ஆணின் பழக்கத்தில் உங்களை நீங்கள் இழந்தீர்களோ திரும்பி பார்க்காதீர்கள். எந்த சாராய கடையில், எந்த வீட்டில், எந்த இடத்தில் நீங்கள் தவறில் அதிகமாக விழுந்தீர்களோ அந்த இடத்திற்கு போகாதீர்கள். உங்கள் சிகரெட் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் பகைகளை மறந்து விடுங்கள். உங்கள் பொறாமை எண்ணங்களை மறந்து விடுங்கள். படைசெல்லாம் வேண்டாம். யாரோ எப்போ செஞ்சதை மனசுல வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வியாதியாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் நீங்கள் வெறுப்போடும் பகையோடும் இருக்கும் நாளெல்லாம் கடவுளுடைய பிரசனம் உங்களில் இறங்கி வரப்போவதில்லை. ஒப்புக்கொடுங்க. உங்க கஷ்டத்தில் நீங்கள் திரும்பி பார்த்துடாதீங்க. காசை எப்படி வேணா சம்பாதிக்கலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒழுக்கத்தில் நாம் வாழ்வோம். உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வரத்தை கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் திரும்பி பார்க்காம உண்மையே பார்க்க நீர் நாட்டி இருக்கிற அந்த இலக்கை நோக்கி நடக்க கிருபை செய்யப்பா. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் உங்களுடைய இலக்கு என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். பள்ளி மாணவர்களுக்கு உங்களுடைய இலக்கு என்ன? 10, 12 உயர்ந்த மதிப்பெண்ணோடு பாஸ் ஆகும். உயர்ந்த காலேஜில் இடமாகணும். சிறந்த மதிப்பெண் பெறணும். அடுத்தது நீங்கள் சிறந்த உத்தியோகத்தை அடையணும். நீங்கள் சிறந்ததை இலக்காக வையுங்கள். அது கடவுளிடமிருந்து வருகிற கொடை. ஆனால் குறிக்கோளே இல்லாதவன் தனி கெட்டு போவான். இந்த நேரத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், இயேசுவே முன்னால், அகிலமே பின்னால், இயேசுவே முன்னால். இயேசு சிந்திய ஒரு
முன்னாள் உலகமே பின்னாள் சிலுவை முன்னாள் உலகமே பின்னாள் அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே என் அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அச்சம் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை ஆதரில் குறையில்லை நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே என் இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஹல்லேலூயா ஹalleluya. ஒரு மனிதர் கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டராக வேலை செய்தார் 42,000 சம்பளம் வாங்கினார் அவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததுனால வீட்டில் எவ்வளோ கொடுப்பார் தெரியுமா 5,000 மீதி 37,000 அவர் எங்கெங்க செலவழிச்சார் எதற்கு செலவழிச்சாரோ வீட்டில் அவ்வளவு தரித்திரம் மகளுக்கு ஒரு பொட்டு தங்கம் இல்லை மகனுக்கு போட்டுக்கிற அழகான உடைகள் இல்லை காலேஜ் போகிற மகன் பழைய ட்ரெஸ்ஸே போட்டு போவான் அவருடைய மனைவியுடைய கழுத்தில் காதில் ஒரு பொட்டு தங்கம் இல்லை அந்த வீட்டில் தரித்திரம் இருந்தது உணவு பதார்த்தங்கள் எல்லாம் செய்வதற்குரிய பொருட்கள் எல்லாம் ஷார்ட்டேஜாக இருந்து கடையில் கடன் அங்கேயும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் கவர்மெண்ட்ல உத்தியோகம் செய்தார் ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொட்டார் தன்னுடைய பழக்கத்தினால் தன் குடும்பம் எந்த நிலைக்கு வந்திருக்கு என்பதை அவர் கண்டுணர்ந்தார் ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார் அப்பொழுது 42,000 2,000 வைத்துக்கொண்டு மீதி 40,000 மனைவியிடத்தில் கொடுத்தார் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கேள்விப்பட்டேன் அழகான ஒரு வீடு கிரக பிரவேசம் மகளுக்கு என்று 3.5 பவுனில் ஒரு செயின் மனைவிக்கு 3.5 பவுனில் ஒரு தாலி மகனுக்கான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவருடைய மனைவி மிக சந்தோஷத்தோடு என் கணவர் இப்படி இருக்கிறார் ஆகவே ஒரு 3 மாதத்திலேயே அவர் குடிப்பழக்கத்தை விட்ட பிற்பாடு இத்தனை சந்தோஷமும் சமாதானமும் அந்த குடும்பத்திற்கு வந்திருக்கும் என்றார் ஹல்லேலூயா ஹalleluya. நீங்கள் இப்பொழுது உங்கள் பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட்டால் உங்கள் கடந்த காலத்தை மறந்து விட்டால் புதியது ஆண்டவரே ஏற்பாடு செய்வார் முழந்தால் படியிட்டு மாண்பு கீதம் பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி கீதத்தோடு அவரை வணங்கி ஆராதிப்போம். மாண்புயரீவர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்றும் மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் தன்னடத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடன் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.